செய்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயணித்த ஹெலிகாப்டரை தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சோதனை செய்த வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் அமித்ஷா பகிர்ந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னதாக உத்தவ் தாக்கரே அவர்கள் பயணித்த பொழுது அவருடைய பேகும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. அப்போதே அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி இவர்களுடைய உடைமைகளை சோதனை செய்வார்களா என கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அமித்ஷா பயணித்த அந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் வருகின்ற 20ஆம் தேதி இருக்கக்கூடிய 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் மகாராஷ்டிராவுடைய ஹிங்கோலி சட்டமன்ற தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஈடுபட அமித்ஷா அவர்கள் சென்ற பொழுது அவருடைய ஹெலிகாப்டரை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நேர்மையான தேர்தல் மற்றும் ஆரோக்கியமான தேர்தல் முறையை பாஜக நம்புகிறது எனவும் தேர்தல் ஆணையத்தின் அனைத்து விதிகளையும் பின்பற்றுகிறது எனவும் ஆரோக்கியமான தேர்தல் முறைக்கு நாம் அனைவரும் பங்களிக்க வேண்டும் மற்றும் இந்தியாவை உலகின் வலிமையான ஜனநாயக நாடாக வைத்திருப்பதில் நம் கடமைகளை செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் அமித்ஷா சென்ற ஹெலிகாப்டரை சோதனை செய்தது குறித்து அமித்ஷா அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் இந்த ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் வருகின்ற 20ஆம் தேதி இருக்கக்கூடிய 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷா சென்ற ஹெலிகாப்டரை தேர்தல் ஆணையத்தினர் சோதனை மேற்கொண்டனர். அதை குறித்து அமித்ஷா அவர்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். கௌதமி, தற்போது விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.